இந்திய ஒலி ஒளிபரப்பாளர் மன்றம் என்கின்ற எங்களுடைய அமைப்பு 1998 சென்னையில் தொடங்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒலிபரப்புத்துறை, தொலைக்காட்சியில் இருந்தும் வானொலியில் இருந்தும் ஓய்வு பெற்றவர்களும் இப்பொழுது பணியாற்றி கொண்டவர்களும் பணியாற்றி கொண்டு இருக்கின்றவர்களும் சேர்ந்து இப்படி ஒரு அமைப்பை தொடங்கினால் ஒலிபரப்புத்துறையினுடைய தரத்தை உயர்த்தலாம், ஒலிபரப்புத்துறையில் உள்ளவர்களுடைய நலத்தை பேணலாம் அப்படிங்கிற இந்த நோக்கத்துக்காக தொடங்கணும். இதில் இன்றைய தேதியில் 100க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் தொடக்க காலத்தில் இந்த கருத்தரங்குகள், பணிமனைகள், மாநாடுகள் இதையெல்லாம் நடத்தி மத்தியிலிருந்தும் மாநிலத்திலிருந்தும் அரசு துறையில் உள்ளவர்களெல்லாம் அழைத்து விழாக்களை நடத்தியிருக்கிறோம். இந்த விழாக்களை நடத்தும் போது அகில இந்திய வானொலி, சென்னை தொலைக்காட்சி, தூர்தர்ஷன் போன்றவையெல்லாம் அதற்கு போதுமான அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த ஒலிபரப்பு துறை என்பது நாளுந்தோறும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறைங்கிறதுனால இந்த மாஸ் மீடியாவில் பயின்றக்கூடிய மாணவர்களையும் சேர்த்து இந்த இயக்கத்துக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கலாம் என்று நினைத்து அவர்களுக்காக சில போட்டிகளெல்லாம் நடத்தினோம். அதில் பல கல்லூரி மாணவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். எம்ஓபி என்கின்ற ஒரு பெண்கள் கல்லூரி, புதுக்கல்லூரி, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மாஸ் கம்யூனிகேஷன் துறை, இப்படிப்பட்டவர்கள்லாம் அதில் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டு அவர்கள் தயாரித்த திரைப்படங்களுக்கு, ஒலி பதிவுகளுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கிறோம். அடுத்தாற்போல் இந்த ஒலிபரப்பில் பல 10 ஆண்டுகளாக பணியாற்றிய சிறந்த விற்பனர்களை தேர்ந்தெடுத்து தென் நாட்டில் உள்ள 4 மாநிலம், கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், இந்த மாநிலங்களில் உள்ளவர்களெல்லாம் அந்தந்த நிலையத்தோடு தொடர்பு கொண்டு அங்கே உள்ள வல்லுநர்களோடு தொடர்பு கொண்டு சிறந்து பணியாற்றியவர்களுக்கெல்லாம் பரிசு, கேடயங்கள் இவையெல்லாம் நாங்கள் நடத்தினோம். இந்த அமைப்பு இடையில் ஒரு சிறிது தளர்ச்சி ஏற்பட்டாலும் மீண்டும் உத்வேகம் கொண்டு இப்போது புறப்பட்டிருக்கு. அதனால் அதனுடைய அங்கமாக இப்பொழுது சென்னை வானொலி, சென்னை தொலைக்காட்சிகளுடைய ஒத்துழைப்போடு மாதாந்திர கூட்டங்களை நடத்தி வருகிறோம். இந்த மாதாந்திர கூட்டத்தில் நீங்களே ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பது போல இந்த ஒலிபரப்பு தடம் மாறி போய்விட்டதோ என்று பொதுமக்கள் நினைக்கின்ற நினைப்பை மாற்றுவதற்காக இந்த ஒலிபரப்பு அதனுடைய தடத்திலே தான் செல்ல வேண்டும் என்பதற்காக அதுக்கு ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு சில கருத்துக்களெல்லாம், பொருள்களையெல்லாம், தலைப்புகளையெல்லாம் வைத்துக்கொண்டு சில கூட்டங்களெல்லாம் நடத்துகிறோம். அதனுடைய கூட்டமாக இன்றைய தினம் கம்யூனிட்டி ரேடியோ பிராட்காஸ்டிங்கை பற்றி ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அதில் மாணவர்கள் வந்திருந்தாங்க, தொடர்புடைய மற்றவர்கள் வந்திருந்தாங்க. நண்பர் ஆர் மகாதேவன் என்பவர் சென்னை வானொலி, தொலைக்காட்சி, பிபிசி இந்த நிறுவனங்கள்லாம் பணியாற்றி ஓய்வு பெற்று கம்யூனிட்டி ரேடியோ அனுபவமும் பெற்றவர், பல ஆண்டுகளாக அந்த துறையில் பணியாற்றியவர். அவரை பேச சொல்லி மற்ற அன்பர்களெல்லாம் செவிமடுத்தார்கள். அவருடைய உரைக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அது ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் கேட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நாங்கள் மாதந்தோறும் நடத்துவதாக நாங்கள் எண்ணியிருக்கிறோம். பேர் மட்டும் நல்ல தம்பி. நான் இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக அடுத்த 3 ஆண்டுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். நான் சென்னை தொலைக்காட்சியில் இருந்து ஓய்வு பெற்றேன். எதிரொலி என்கின்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாடு முழுமையும் நான் அறிமுகமானவன். அதற்கு முன்னால் சென்னை வானொலியில் வானொலி அண்ணாவாக இருந்து பல ஆண்டுகள் இருந்திருக்கிறதுனால குழந்தைகள் மத்தியிலையும் அறிமுகமாயிருக்கிறேன். இப்போ நான் மிகவும் மதித்து செயல்படக்கூடியது என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு ஒலிபரப்பு அமைப்பை வலுவும் வனப்பும் சேர்த்து நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இப்போதைய ஆசை. மிக்க நன்றி சார். ஐயா வணக்கம். இதழியல் ஊடகத்துறையில் நீண்டகாலமாக பணியாற்றிய மூத்த உங்களுடைய அனுபவங்கள் பலரும் இளம் தலைமுறையினருக்கு மிகவும் தேவைப்படுவதால் உங்களிடம் ஊடகம் தொடர்பான சில சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட விரும்புகின்றோம். தற்காலத்தில் ஊடகம் என்றாலே மக்கள் மத்தியில் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக செய்தி சேகரிக்க செல்லும் செய்தியாளர்கள் நிகழ்ச்சி நடத்துனரிடம் பணம் கேட்கும் விஷயங்கள் பரவலாகி வருகின்றன.
ஒரு புறம் போலி பத்திரிகையாளர்களின் பெருக்கம், இன்னொரு பக்கம் பொறுப்பான பல நிறுவனங்களில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களே பணம் வாங்கக்கூடிய நிலை. இதற்கு என்ன காரணம்? இதனை எப்படி தடுக்க முடியும் என்று உங்களின் ஆலோசனைகளை கூறுங்கள். உங்களுடைய கேள்வியினுடைய தொடக்கத்தை நான் வேற ஒரு கோணத்தில் கேட்பீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் அதை இன்னொரு கோணத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. என்னென்னா, இந்த ஊடகத்துறை என்பது நீங்கள் சொல்லுவதை நேரடியாக ஆங்கிலத்தில் சொல்வதால் அந்த பெய்டு நியூஸ் மாதிரியெல்லாம் வருகிறது. அப்புறமா கவர் கலாச்சாரம் என்கின்ற ஒரு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று வருகிறது. ஆகையினால இப்படி இருந்தால் எப்படி உண்மையான ஊடக தர்மம் என்பது நிலைக்கும் என்பதை நீங்கள் அடிப்படையாக வச்சு கேட்டிருக்கிறீங்க. இது நல்ல கேள்விதான். எப்போ நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அலைவரிசைகள் அரசுக்கு மட்டுமே சொந்தமல்ல, அனைவருக்கும் சொந்தம்னு சொன்ன உடனே அதில் ஆர்வம் உள்ளவர்கள் அல்லது அந்த அலைவரிசையை வைத்து நாம் பணம் பண்ணலாம் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் இந்த துறைக்கு வந்துவிட்டார்கள். எப்போ வளர்ச்சி ஒலிபரப்பு என்பது மாறி வணிக ஒலிபரப்புன்னு வந்துச்சோ, அந்த வணிக ஒலிபரப்புன உடனே அதை நடத்தக்கூடிய முதலாளிகள், அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஆதாயம் பிடுங்கி எரிகிற வீட்டுகளில் பிடுங்குவது ஆதாயம் என்பது போல முதலாளிகள் முதல் அடிமட்ட தொண்டற்படியில் உள்ள அந்த இவங்க வரைக்கும் எப்படியெல்லாம் பணம் வாங்கலாம், எப்படியெல்லாம் செய்கிறாங்க. இப்படி பணம் கொடுத்து செய்தியை பெறுவது என்பது, அப்புறம் பணம் கொடுக்காவிட்டால் எப்படி நான் செய்தியை மாற்றி உங்களை மிரட்டுவேன் என்பது போன்றதெல்லாம் ஒரு நிலையெல்லாம் வந்திருக்கிறது. இதெல்லாம் நாம் எப்படி இதெல்லாம் நாங்கள் எங்களை போகிற மூத்த ஊடகத்துறையாளர்களெல்லாம் நினைத்தே பார்க்காத நெஞ்சில் அது ஒரு எரிச்சலும் ஒரு வருத்தத்தையும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அது இருக்கிறது. அது மாறினால்தான் ஊடகத்துறையினுடைய தர்மம் பொதுமக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லுவது. உண்மையை எடுத்து சொன்னால்தான் சமுதாயம் வளர்ச்சி அடையும். அப்படிங்கிற அந்த போக்கை விட்டுவிட்டு அவங்க நான் விரும்பியபடி நான் வண்ணத்தை பூசி நான் செய்தியை கொடுப்பேன்னு சொன்னால் அங்கே உண்மையும் இல்லை, வளர்ச்சியும் இல்லைன்னு ஆகிடும். இப்படி நிகழ்ச்சி நடத்துனர்களிடம் கவர் வாங்கக்கூடிய சில நிருபர்களை சந்தித்து ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, நாங்கள் பணியாற்றும் நிறுவனங்கள் எங்களுக்கு சரியான ஊதியங்கள் தருவதில்லை, முறையான ஊதியங்கள் தருவதில்லை என்று கூறுகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்வுக்கு இது போன்று வாங்கினால்தான் குடும்பத்தை நடத்த முடிகிற சூழல் நிலவுகிறது என்று கூறுகிறார்கள். இது பொருத்தமான பதில்தானா? அதற்கு ஆம் என்றும் சொல்லலாம், இல்லை என்றும் சொல்லலாம். ஆம் என்று ஏன் சொல்லலாம் என்று சொன்னால், இந்த தகவல் ஒலிபரப்பு துறை என்பது ஒரு அரசு நிறுவனமாக இருந்த வரைக்கும் அவர்கள் அந்த ஊழியர்களுடைய நலனை பேணி அவர்களுக்கு உரிய சன்மானத்தை எல்லாம் ஊதியத்தை எல்லாம் கொடுத்து நடத்தினார்கள். எப்போ இந்த அலைவரிசை எல்லாம் விரிவுபட்டதுன்னு வந்ததோ, அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல பொருள் வேண்டிய முதலாளிகள் இந்த நிறுவனத்தை நடத்துவதனால அவர்கள் நிச்சயமாக ஊழியர்களுடைய நலத்தை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு வரும்பொழுது, அவர்கள் சரியாக ஊதியத்தை கொடுக்க மாட்டார்கள் தான் அப்படின்னு வரும்பொழுது, இவன் எப்படியாவது வயிற்றுப்பிழைப்புக்காக எத்தனை பேர் அந்த 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 துறை மேலே உண்மையான பற்றுதலோடு வேலைக்கு வர்றாங்கிறது தெரியாது. ஆனால் பிழைப்பை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த உழைப்புக்கு வரும்பொழுது அவர்கள் இப்படி வாங்குகிறார்கள். ஆனால் இதனால் இதனுடைய மொத்த எஃபெக்ட் என்னன்னா, ஊடகம் கெட்டு போகுது, தர்மம் அடிபட்டு போகுது. அது சரியில்லை. மிக்க நன்றி.